day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட யமகாவோட MT-15 வெர்ஷன் 2 பைக் இருக்குது. இந்த பைக்கோட ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியோட டிசைன் அண்ட் ஓவரால் லுக் வைஸ் பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் ஃபினிஷிங்லாம் நல்லா செம்மையாகவே பண்ணியிருந்தாங்க. பைக்கோட சிசி பார்க்குறப்ப 155cc, மேக்ஸிமம் பவர் பார்க்குறப்ப 18.1 BH ஹார்ஸ் பவர் வித் 10,000 RPM, மேக்ஸிமம் டார்க்னு பார்க்கும்போது 14.1 நியூட்ரல் மீட்டர் வித் 7,500 RPM. ஸோ வீல் ரெண்டுமே நமக்கு அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. டூயல் டிஸ்க்கு, டூயல் சேனல் ABS. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இது பைக்கில் பார்க்கும்போது தோணுச்சு. பைக்கோட ஓவரால் வெயிட்னு பார்க்குறப்ப 141 kg. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்ன்றது நல்லாவே இருக்குது, நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப 10 லிட்டரு, 1.6 வந்து ரிசர்வு. கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்க்குறப்ப 170 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பீட் பிரேக்கரை போகும்போது ஸோ எங்கேயுமே நமக்கு அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. வண்டி வந்து ஓரளவே ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ இன்ஜின் வந்து லிக்விட் கூலர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து லிங்க்டு டைப் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருந்த வெர்ஷனுக்கு இந்த வெர்ஷனுக்கு வந்து நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி வண்டி வந்து நல்லாவே லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளச் வந்து நமக்கு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி நம்ம பிடிச்சிட்டு ஓட்டும் போது கிளச் வந்து நல்லாவே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நமக்கு LED லைட் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் கூட சரி LED லைட் தான். நாம் இப்போ கன்சோலுக்கு வந்துடும். ஸோ இந்த வண்டியோட இந்த கன்சோல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதில் டைம் செட் பண்ணிக்கலாம், ட்ரிப் 1 ட்ரிப் 2 செட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நமக்கு வந்து பெட்ரோல் இண்டிகேஷன் காட்டும். அண்ட் நம்ம வந்து எத்தனை கியரில் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு டிஸ்பிளேல காட்டும். அண்ட் இதில் பெரிய விஷயம் வந்து நமக்கு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நிறைய விஷயம் இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடிஷ்னலாக இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஹேண்டில் பிடிச்சி வண்டி ஓட்டும் போது நல்ல ஸ்மூத்தாகவே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி பிக்கப்பும் சரி பயங்கரமாக இருக்குது. பட் இதில் எனக்கு பெரிய மைனஸாக தோணுது எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பில்லியன் கம்ஃபர்ட் தான். ஸோ சிங்கிள் ரைடருக்கு வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் பில்லியன் உட்கார்றப்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த சீட் பொசிஷனுங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். அது ஸ்பேஸே ரொம்ப கம்மியாக இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ பைக் வந்து ஓவரால் அவுட்லுக் அண்ட் டிசைன் வைஸ் பார்க்குறப்ப சீனா வேற மாதிரி இருக்குது. அதுவும் அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஹெட்லாம் பார்க்குறப்ப நல்ல பீஸ்ட் மாதிரி ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. அண்ட் இதில் பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு தோணுது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டம் தான். ஸோ டூயல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்லாம் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ டக்குன்னு நிற்குது. வண்டியோட டாப் ஸ்பீட்னு பார்க்குறப்ப 100 நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். 100க்கு மேலே 120 கூட நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். பட் அதுக்கு நம்ம அவ்வளோ ஸ்பீடு போகிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத அன்னெசரி தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோ ஸ்லோ மெதுவாகவே போங்க. ஸோ மைலேஜ் வைஸ்ன்னு பார்க்குறப்ப நமக்கு சிட்டிக்குள்ளே வந்து 40 கொடுக்கும். ஹைவேன்னு போகிறப்ப நமக்கு 45 to 50. ஸோ 50ன்றது ரொம்ப ரேர் தான், எனக்கு தெரிஞ்சு 45 தான் கொடுக்கும். ஸோ யமகாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் வைஸ் வந்து நல்ல சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நல்ல ஸ்மூத்தாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சோலோ ரைடராக இருக்காங்க, நல்ல யங்ஸ்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் இந்த பைக்கை ரொம்பவே லைக் பண்ணி அதிகமாக வாங்குவாங்க. நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் உங்ககிட்ட இந்த ஒரு பைக் தான் இருக்குது, நீங்கள் ஃபேமிலிக்கு இந்த பைக் தான் வச்சிருக்கீங்க அப்படின்றப்ப நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். இந்த பைக் வந்து ஃபேமிலிக்கு செட் ஆகாது. ஸோ சிங்கிள் ரைட்டுக்கு தான் அது வந்து பயங்கரமாக செட் ஆகும். அதே மாதிரி மைலேஜ் வைஸ், ஸோ மைலேஜை பற்றி எனக்கு வந்து பெருசாக கேர் இல்லை, எனக்கு பைக் வந்து பார்க்கறதுக்கு சீனாக இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக கோ ஃபார் தட் யமகா MTன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ பைக்கு பார்க்குறப்ப அதே மாதிரி சீனாக சூப்பராக தான் இருக்குது. ஸோ ட்ரிப்பு போகிறதுக்குலாம் பைக் வந்து பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 2,15,000 வந்து இந்த பைக் வந்து நமக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது பார்க்குறப்ப ரொம்ப அதிகமாக தோணுச்சு. ஏன்னா 2 lakh அபோவ்ன்றப்பலாம் வந்து ரொம்பவே அதிகமாக தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் அவங்க அமௌண்ட்டு குறைச்சி விட்டுருந்தாங்கன்னா பைக் வந்து அதிகமாக சேல் ஆகிருந்திருக்கும். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், எப்பயுமே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.